வெல்கம் டு எஸ்கே ரியல் எஸ்டேட். நான் தான் உங்களுக்கு கதிர் பேசுகிறேங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய லேண்டு 6.5 ஏக்கரு அருமையான தோப்பு. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் எந்தளவுக்கு காப்புள் இருக்குதுன்னு. எல்லா மரமே நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு வர்றாங்க. மரம் வந்து நீங்கள் எந்த மரத்தையுமே குறை சொல்ல முடியாது. எல்லா மரமே இந்தளவுக்கு காப்புள் இருக்குங்க. இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பிளைன் லேண்ட் எதுவுமே கிடையாது. கம்ப்ளீட்டாக வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தென்னை மரம் தான். உங்களுக்கு 6.5 ஏக்கராக்குமே தென்னை மரம் வச்சுருக்கிறாங்க. எல்லா மரத்துக்குமே ஒவ்வொரு மரத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் பைப் லைன் போட்டு அதிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா சொட்டு நீர் பாசனம் எல்லா மரத்துக்குமே கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேட் வால் மட்டும் திருப்பி விட்டிங்கன்னா சரி, எல்லா மரத்துக்குமே வந்து தண்ணி போய் சேர்ந்துருங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 6.5 ஏக்கர் பூமிக்கு 470 மரம் தென்னை மரமே இருக்குதுங்க. எல்லாமே காப்பு மரங்க. ஜல மூலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அந்த காலத்தில் வந்து வெட்டின கிணறு, நல்ல பெரிய கிணறு, அழகாக பாம்பேரி கட்டியிருக்கிறாங்க பாருங்கள். இதுதாங்க உங்களுக்கு இந்த பூமியில் கிணறு வந்து கரெக்டாக ஜல மூலையில் வாஸ்து பிரகாரம் அமைஞ்சிருக்குதுங்க. நல்ல பெரிய கிணறுங்க, நல்ல ஒரு ஆழமான கிணறு. உங்களுக்கு தண்ணி சௌரி இந்த பூமிக்கு வந்து 6.5 ஏக்கருக்கு போதுமான அளவு இருக்குது. இந்த பூமிக்கு இந்த கிணறு மட்டும் இல்லைங்க, அது போக ஒரு 5 போர் இருக்குங்க. நீங்கள் ஃப்யூச்சரில் ஏதாவது தேவைப்படும் பட்சத்தில் ஜல மூலையில் ஒரு ரிங்கு தொட்டியை மட்டும் கட்டிட்டு 5 போர் தண்ணி அப்படியே ரிங்கு தொட்டியில் விட்டு வேணாலும் நீங்கள் பாய்ச்சிக்கலாம். நல்ல ஒரு தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் செட் பண்ணியிருக்கிறாங்க. போர்லேருந்து வந்து விழுந்துடும், சப்பும் மாட்டியிருக்கிறாங்க. சப்பில் அருமையான தண்ணிங்க. உள்ளுக்குள்ளேயே வந்து ஒரு அளவான ரூம் இருக்குது. வந்தால் போனால் வந்து நீங்கள் ஏதாவது சாப்பிட்றதுக்கு பிடிக்கிறதுக்கு இந்த மருந்துக ஜாமனம்லாம் வைக்கிறதுக்கு உள்ளே வச்சுக்கலாம். ஒரு அளவான ரூமு. மரம் எல்லா மரமே பாருங்கள் இந்தளவுக்கு நல்ல காப்புங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா குருத்தில் வந்து நல்லா பிஞ்சு விட்ருக்குதுங்க. நல்லா தண்ணி வருங்க. இந்தளவுக்கு வந்து பாத்தி அளவுக்கு ஃபுல்லாக விட்டாங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்தளவுக்கு காப்பு கொடுக்க முடியுங்க. அதனால் தண்ணி வந்து கரெக்டாக நல்ல முறையாக பாய்க்கணும். நீங்கள் வாங்கினீங்கனாலும் சரி, யார் தோப்பு வச்சுருந்தாலும் தென்னை மரத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி கொடுத்தோம்னா இந்தளவுக்கு காப்பு வந்து அருமையாக வருங்க. இந்த பூமி அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பெதப்பம்பட்டிக்கு ரொம்ப அருகிலேயே அமைஞ்சிருக்குதுங்க. நீங்கள் சூலூர்லேருந்து வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் செஞ்சேரி மலை வந்து உடம்பேட்டை போகிற வழியில் வந்தீங்கன்னா பெதப்பம்பட்டி 4 ரோடு ஜங்ஷன் வந்துக்கலாம். பொள்ளாச்சியிலேருந்து வந்தீங்கனாலும் வந்துக்கலாங்க. பொள்ளாச்சியிலேருந்து வந்து கிழக்கு வந்தீங்கன்னா ஊஞ்சலம்பட்டியிலேருந்து கட்டாயி பெதப்பம்பட்டி வந்துக்கலாங்க. இப்போ திருப்பூர்காரங்களாக இருந்ததுன்னா வந்துட்டு நீங்கள் குடிமங்கலம் வந்து குடிமங்கலத்துலேருந்து மேற்கு வந்தீங்கன்னா பெதப்பம்பட்டிங்கிற ஏரியாவில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குது. பொதுவாக ஒரு பூமி வாங்கணும்னா நல்ல பூமியை தான் வாங்கணும். இந்த அளவுக்கு நல்ல வசதியோடு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற பூமிகள் பெதப்பம்பட்டியில் நீங்கள் நிறையா சேனல்ஸ்லேயும் பார்ப்பீங்க, நேர்லேயும் போய் பார்த்துருப்பீங்க. மினிமம் ஏக்கர் பெதப்பம்பட்டி ஏரியாவில் 60-70 அந்த ரேஞ்சில் தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டி வெரி லோ பட்ஜெட்டில் கொண்டு வந்திருக்கிறோம். உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த பூமியை பார்த்தீங்கன்னா பிடிக்கும், நீங்கள் விடவே மாட்டீங்க. உடனடி கரையத்துக்கு நான் மட்டும் கூப்பிடுங்க. ஏன்னா உடனடி கரையத்துக்கு நான் மட்டும்தான் கொடுப்பாங்க. பூமியோட ப்ரைஸு ஃபைனல் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 53 லட்ச ரூபாய்க்கு முடிச்சு கொடுத்துடலாங்க. பூமி வந்து பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். நல்ல பூமி.